நிலத்தின் அடிப்படையில் விவசாய கடன் தள்ளுபடி என முதல்வர் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத் தலைவர் ஐயாகண்ணு, காவிரி ஆற்று பாசன சங்கத்தின் நிர்வாகி தனபாலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விவசாய சங்கத்தினை சேர்ந்த நிர்வாகிகள் மகாதானபுரம் ராஜாராம், காளிமுத்து, சிவகுமார், பிரகாஷ், கணபதி, பக்கிரிசாமி, இளங்கோவன், முகமது ரபிக், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் மேகராஜன் உள்ளிட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விவசாய சங்கங்களினுடைய கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டம் இன்னைக்கு திருச்சியில் நடந்தது. அதில் 3 முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக முதல்வரை சந்தித்து முழுமையான கூட்டுறவு கடன் தள்ளுபடி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஒட்டுமொத்த விவசாயிகள் திரண்ட போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை முதல்ல கொடுத்துருக்கோம், தீர்மானிச்சிருக்கிறோம். 2வது, காவிரியினுடைய குறுக்க மேகதாட்டில் கர்நாடகம் அணை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்க இருக்குது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கி சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 3வது இடத்துல போய் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 நிகழ்வுகளை ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த வழக்கு அமைது. அதனால் 1970, 1984 டெல்டா விவசாயிகள் காவிரியுடைய உரிமை மீட்பதற்காக நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அது மாதிரி இன்றைக்கு தமிழக அரசினுடைய அனுமதியோடு வழக்கு தொடுக்கிறதுக்காக முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். 3வது 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண்மை துறையை ஒரு துறையாக இணைக்கக்கூடிய அரசாணை வெளியிட்ட திட்டத்தை நிறைவேற்ற நிலையில் ஒரு சாரார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விட மறுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உடனடியாக தமிழக அரசு இதை நிறைவேற்றி ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் ஒரு அலுவலரை சந்தித்தா அத்துணை உதவிகளும் அந்த விவசாயிகளுக்கு அங்கேயே கிடைக்கணும். அந்த வகையில் கொண்டு வந்த 2.0வை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி முக்கியமான தீர்மானம். உடனடியாக தமிழக அரசை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமாக 50க்கும் மேற்பட்ட சங்கங்களில் 10 சங்கத்தினுடைய தலைவர்கள் சென்னையில் சென்று முதலமைச்சரை சந்தித்து நீதிமன்ற வழக்கு காவிரியினுடைய மேகதாட்டு விவகாரத்தில் முடிவு செய்கிறதுக்காக இருக்கிறோம். கடன் தள்ளுபடிங்கிறது இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்பு பணத்தினுடைய அடிப்படையில் அறிவிச்சிருக்கிறாங்க. பணத்தினுடைய அறிவிப்பில் அறிவிச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நெல் சாகுபடிக்கு 40,000, ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடிக்குன்னா 60,000, ஒரு ஏக்கர் வாழை சாகுபடி செய்யும்போது அவர் சிறு விவசாயி 75,000 வந்துடுது. ஆனால் நீங்கள் பணம் 50,000ன்னு சொல்கிறீங்க. அதனால் ஒருத்தர் கூட எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதனால் உங்களுடைய அறிவிப்பு பணம் என்பதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சட்டப்படி நிலத்தின் அடிப்படையில் இருக்கணும்.